ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெரியுதா 3 தொட்டி, பெரிய தொட்டி. இங்கே தான் நம்ம ஊரில் எல்லோரும் பயன்படுத்துகிற தண்ணியெலாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு அப்படியே மேலே போகலாம். இதுதான் ரிசீவிங் சேம்பர். இங்கே தான் நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து கடத்தி விட்றோம் ப்ராசஸிக்காண்டி. இப்போ பார்க்கலாம் எல்லாம். இது வந்து பிரைமரி கிளாரிஃபயர், முதல்நிலை வடிகட்டி. இங்கே கசடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும், மற்றபடி சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணி பூரா அங்கிட்டு உள்ளே போகும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும், நம்ம அங்கே பார்த்த குழாயில் பார்த்த தண்ணி பூரா இங்கே போய்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா எரேஷன் டேங்க். 2 யூனிட் 1 யூனிட் 2ன்னு இருக்கும். தண்ணி வந்து கசடோட ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க. கசடோட வர்றதாசி அது வந்து கெட்டி சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ப்ளோயர் ரூம் சொல்லுவாங்க. அங்கே இருக்க வர்ற சூடான ஏர் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கொதிக்க வைக்கிறதுனால அந்த கெட்டியான தண்ணி பூரா கலக்கப்படுது. இதை பார்க்குறது தெரியும், கொதிக்கிறது பூராமே தெரியும், கொப்பளிக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிளாரிஃபயர், 2ஆம் நிலை வடிகட்டி. இதுவும் அதே மாதிரி பிரைமரி கிளாரிஃபயர் மாதிரி 2 யூனிட் இருக்குது. யூனிட் 1 யூனிட் 2. இது வந்து யூனிட் 1 வலது பக்கம் இருக்குது, இது இடது பக்கம் இருக்குது யூனிட் 2. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கேயே தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது வந்து செகண்டரி ஸ்லட்ஜ் சம்புன்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை கசடு சேர்த்து வைக்கிற தொட்டி. இது வந்து திக்னர். நம்ம அந்த செகண்டரி ஸ்லட்ஜை பூரா ஏற்றி வைக்கிற சேகரித்து வைக்கிற தொட்டி திக்னர்னு சொல்லுவாங்க. இந்த தெரியுதுங்களா, பெரிய தொட்டி ஒன்று. இது வந்து ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். இந்த திக்னர்லேருந்து திக்னர்னு போட்டிருக்கலாம். அந்த திக்னர் தொட்டியிலேருந்து சேகரித்து வைக்கிற டைஜஸ்டரில் தான் இருக்க எல்லா நம்ம ஸ்டோரேஜ் பண்ண எல்லா ஸ்லட்ஜ் வாட்டரையும் சேமித்து வைக்கிறோம்.
இது வந்து குளோரின் டேங்க். இந்த குளோரினேட்டர் ரூம்னு போட்டிருங்களா, அதுக்குள்ளேருந்து இந்த குளோரின் என்கிற குளோரின்கிற கேஸ் வந்து ஆட் பண்ணி இங்கே குளோரின் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணுறோம். இதனால் பார்த்திங்கன்னா தண்ணி பூரா பியூரிஃபையர் ஆகுது, சுத்தமாக கிளியராகி வெளியே போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டைஜஸ்ட் பார்த்தோம்ல, அங்கேருந்து சேகரித்து வைக்கிற அந்த ஸ்லட்ஜை பூரா உரமாக மாற்றுறதா சென்ட்ரிஃபியூஜ் கவுஸோட வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் டேங்க்லேருந்து வெளியேற ஆற்று பக்கமாக வெளியேற தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான்.